எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து முகமது இம்தியாஸ். நான் வந்து ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஸ்வாலோயிங் தெரபிஸ்ட் ஆஸ் வெல். ஸோ நான் வந்து கேப்டனுக்கு எப்படிப்பட்ட உறவுனாக்கா லைக் பிரதர் அந்த மாதிரி இருந்தேன். அவருக்கு ஃப்ரெண்ட்லி டைப்பில் ரொம்பவே இருந்தேன். நானும் என்னோட பிரதர் முகமது இல்யாஸ் அப்படிங்கிறவர். ஸோ நாங்கள் 2 பேர் தான் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டு இருந்தோம். சார் அந்த அவங்களுக்கு குரல் போனது வந்து இப்போ ரொம்ப வருஷமா இல்லை சார். ஒரு லாஸ்ட் 2 வருஷமா தான். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து சுயநலவு இல்லை, பேச முடியல அப்படிங்கிறது. ஆனால் அவர் பேசாத வார்த்தைகள் என்கிட்ட கிடையாது. நல்லா அதிகமாகவே பேசுவார், ரொம்ப பேசுவார். பாட்டெல்லாம் பாடியிருக்கோம். அவரும் மிமிக்ரி பண்ணியிருக்கிறாரு நிறைய வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சமாக உடம்பு டயர்டு, ரொம்ப வந்து லாஸ்ட்டு 6 மாதமாக தான் ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு அவருக்கு. மற்ற நேரத்துலலாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதேமாதிரி அவங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப கம்மியானது காரணம் இஸ் பிகாஸ் ஆஃப் த நியூரலாஜிக்கல் கண்டிஷன் அவங்களுக்கு இருந்ததுனால. ஸோ அதை அவங்க டே பை டே அதை ரொம்ப வேர்ஸ்ட் ஆக்கிடுச்சு அவங்கள. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் அவர் இருந்த டைம் எல்லாமே வந்து அவர் ஜாலியாக தான் இருந்தார். நல்லா பேசிட்டு சிரிச்சிட்டே இருப்பார் எல்லாரு கூடயும். அதே மாதிரி என்னை பற்றி யாராவது தப்பாக சொன்னாலும் அதே நாக்கு துருத்தி இந்த மாதிரி பேசக்கூடாது எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதான் நடந்துச்சு அவங்களுக்கு. எனக்கு சார் காரணமாக தான் சார் நியூரலாஜிக்கல் கண்டிஷன் சொல்லப்படுற ஒரு சில கண்டிஷன்னால தான். அது எக்ஸாக்ட் சினாரியோ நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. பட் அந்த சில கண்டிஷன்ஸ்னால தான் அவங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் டிஃபெக்ட் ஆயிடுச்சு இப்படி மாதிரி. அதனால கொஞ்சம் முழுங்குறதுலேயும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அது வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். நானும் என்னோட பிரதர் இன்னொரு எங்களோட டீம் இருந்தாங்க. அந்த டீம் எல்லாமே தான் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து. ஸோ இப்போ ஒரு சாப்பிட முடியல, ஏதாச்சும் கஷ்டமாக இருக்குன்னா அதை நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இதில் அவங்களுக்கு நிறையவே டெவலப்மெண்ட் இருந்துச்சு அவருக்கு. அப்படிதான். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அரசியல் வந்து இந்த மேடையில் வந்து நல்லா பேசி நல்லா தெளிவாக இருந்துகிட்டு இருந்த ஒரு அவர் வந்து திடீர்னு வந்து உடல்நிலை சரியில்லாத போனதுக்கு அப்புறம் அவர் வந்து மருத்துவராலே குணப்படுத்த முடியாத அளவுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போனதற்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இது வந்து இயற்கை தான் சார். இது வந்து மருத்துவரால் எப்படிப்பட்ட மருத்துவராக இருந்தாலுமே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியும் சார். அதாவது அவங்க வந்து 100% இல்லை 200% எல்லாராலையும் முடிஞ்சது. மருத்துவத்தில் ஆரம்பித்து அவங்க வீட்டில் இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே அவங்க பண்ணாங்க. அதை தாண்டியும் நம்மளால சில விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் கேப்டனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. மற்றபடி அவர் இருந்தது எல்லாமே வந்து இயற்கை தான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் காம்ப்ளிகேட்டடாக அவருக்கு உடனே இந்த மாதிரி ஆட்சிலாம் இல்லை. அவங்களுக்கு முடிஞ்சது எல்லாராலையும். முக்கியமாக அவங்க ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி அவங்க கேப்டனுக்கு. ஸோ அது என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணாங்க. அது வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க சார். வேர்ல்டு ஃபேமஸான டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க வேர்ல்டில். அவங்களால யாராலையுமே வந்து இந்த நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறாங்க. இல்லை சார், அப்படி இல்லை சார். இந்த நோய் எப்படிங்கிறத விட அதிகமான ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு தான் தலைக்கு. ஸோ ரொம்ப ப்ரெஷர் அவர் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப டென்ஷனோட ஒர்க் பண்ணது தான் இந்த நிலைமைக்கு காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லாரும் மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. பட் இட் இஸ் ஃபைன். இது ட்ரீட் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை. அது இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம எப்படி பார்க்கணும்னு இருக்குது. அவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைன்னு மட்டும் இல்லை, சில அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் மெடிக்கல் வைஸில் அது இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அவருக்கு. அதனால தான் வந்து அவரோட ஹெல்த்தும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. டியூ டு திஸ் கொரோனா யாராலும் இமீடியட்டாக போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல இந்த கொரோனாவால், கோவிட்னால. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை சார். திஸ் இஸ் காமன். இப்போ வர இதில் எல்லாருக்குமே காமனாக வர்றது தான். அவருக்கு நிகழ்ந்த இந்த மரணமும் ஒரு இயற்கையானது தான். மற்றபடி எதுவும் காம்ப்ளிகேட்டடாகவோ இல்லை ஆக்சிடென்டலாக நடந்த விஷயம் எதுவும் கிடையாது. இட் இஸ் காமன். ஸோ பட் எனிவேஸ் அவர் கற்றுக் கொடுத்த விஷயம் எல்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அவர் அதிகமாக ரெஸ்ட் எடுத்துருந்தாக்கா அவர் இன்னும் இருந்திருப்பாருன்னு சார். அதிகமாக ரெஸ்ட் எடுத்துருந்தத விட அதிகமாக டென்ஷன் எடுக்காமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மற்றபடி ஹீ இஸ் ஃபைன். ஹீ இஸ் டோட்டலி ஃபைன். அவர் வந்து உடம்பு சரியில்லை அப்படி வெளியில தான் வரலையே தவிர்த்து வீட்டில் அவர் நல்லா காமனாக ரெகுலராக எல்லார் வீட்லேயும் ஒரு வயசானவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவரும் இருந்தார். ரொம்ப கஷ்டமாவோ இல்லை ரொம்ப நேரம் எதுவுமே இல்லை. நீங்கள் அவர் கூடவே இருந்திருக்கீங்க. அவர் கூட இருந்த அனுபவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு? இல்லை, அதான் சொன்னேனே சார். நான் வந்து அவர்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக தான் பழகினேன். அவர் பேர் சொல்லி என்ன மிஸ்டர் அழகாசுவாமி அப்படின்னு தான் கூப்பிட. அவர் வந்து வா தோஸ் போ தோஸ் அப்படின்னு தான் சொல்லுவார். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால அது வந்து அவரெல்லாம் கண்டுக்கல. நான் வந்து ஆரம்பத்தில் யோசித்தேன், நான் ஒரு முஸ்லீம் ஆச்சு, என்கிட்ட நல்லா பேசுவாங்களா,
அதோட அவர்கிட்ட நான் பார்க்கும்போது எனக்கு வயசு வந்து 21, சின்ன பையனாச்சே, ஒழுங்கா மரியாதை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். ஆனா வந்து என்ன வந்து யாராவது வா போன்னு சொன்னாக்கா அவர் திட்டுவாரு, அடிக்கவே செய்வார். சில நேரத்துல அவரை சாருன்னு கூப்பிடுங்க அப்படின்னு மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு என் மேல பாசம் அவருக்கு. அவங்கள பார்க்கணுன்னாலே நான் சாப்பிட்டுட்டு தான் உள்ள போகணும், அப்புறம் தான் உள்ள விடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. ஐ மிஸ் ஹிம். அவர் இல்லாத உங்களுக்கு எந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒவ்வொரு டைமும் இந்த கட்சி ஆஃபீஸ் நான் பார்க்கும்போதெல்லாம் அவருடைய நினைவு தான் வரும். அந்த டைம்ல என்னால் முடியாது. இட்ஸ் குவைட் ஹார்ட். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இல்லைன்னு இல்லாத இடத்துலாம் கொஞ்சம் பாரமா தான் இருக்கு. கொரோனா வராத இருந்திருந்தா கேப்டன் காப்பாத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கொரோனான்னு வராது இருந்தால் அது எப்படி சார்? நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியல சார். இதில் இவரோட கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இவருக்குன்னு மட்டும் இல்லை, பொதுவாக யார் எந்த பெரியவங்களா இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது. இப்படி பெரிய பெரிய டாக்டர்ஸ் இந்தியாவிலேருந்து இல்லை, யூஎஸ்லேருந்து, லண்டன்லேருந்து எங்கெங்கேயோ வந்து பார்த்தாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச விஷயத்த நல்லாவே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல். மக்கள் மத்தியில வந்து அவருடைய இறப்புல வந்து ஒரு தரப்பு சந்தேகப்படுறாங்க, ஒரு தரப்பு அவர் உடல்நிலை சரியில்லாம இறந்தாரு அப்படிங்கிறாங்க. நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துருக்கீங்க. டாக்டரா நீங்க மக்களுக்கு வந்து ஒரு இதை சார், சொல்லணும்னு நினைச்சேன். மக்கள் வந்து இதில் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து அவருக்கு நடந்தது ஒன்றும் கஷ்டமான விஷயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். அவருக்கு நடந்தது வந்து கம்ப்ளீட்லி காமனான விஷயம். இப்போ அவருக்கு எப்படி சொல்றது, அவருக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, நல்லது பண்ணா தப்பா தான் போகும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இப்போ வந்துட்டு இருக்காங்க. லைக் நல்லது பண்ணவங்களே எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. நல்லது பண்ணனால தான் இன்னைக்கும் இவ்வளோ க்ரௌடு இருக்கு. அது நீங்களே பாக்குறீங்க. அது நல்லது பண்ணனால தான் அவருக்கு பத்மபூஷனே கிடைச்சது. அவர் நல்லது பண்ணனால தான் இவ்வளோ இந்த அளவுக்கு பேர். அப்படி இல்லைனாக்கா ஒரு கேப்டன் இல்லாமல் இந்த கட்சி இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னுமே நிற்கிறாங்க, இன்னுமே மக்கள் அவங்கள நம்புறாங்க, நிறைய பேர் அவங்க பின்னாடியே இருக்கிறாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் கேப்டன் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட ஃபேமிலி, அவங்களுக்கு எது சப்போர்ட் எப்படி இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். என்ன சார்? சார் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அன்னைக்கு வந்து நான் ஊர்ல இல்லை சார். நான் வந்து நாங்கள் ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அது விஷயமா நான் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேன். ஸோ அது வழியில் நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். அது ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஸோ அது டாக்டர் ரிப்போர்ட்ஸ்ல அவங்க கொடுத்துப்பாங்க, அது நீங்க செக் பண்ணால் தெரிஞ்சிடும். சார் கேப்டன் அந்த மாதிரி ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கிடைத்தும் ஹெல்ப் ஆகலை அப்படின்லாம் இல்லை சார். ஹெல்ப் ஆச்சு, நிறையவே ஹெல்ப் ஆச்சு. ஸோ சில மெடிசன்ஸ் எப்படிலாம் அவங்களுக்கு கொடுக்கணுமோ, எப்படிலாம் டாக்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ அது எல்லாமே அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. எதுலையுமே பண்ணி இல்லை கம்மியாக பண்ணியோ இல்லை சரியா டாக்டர்ஸை போய் பார்க்கலையோ, யார் யாரெல்லாம் திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்க போய் பார்த்துருக்காங்க. என்ன சப்போர்ட் அவங்க ஆஸ் அ ஒய்ஃபாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்க எல்லாமே அதை பண்ணியிருக்காங்க. அதை தாண்டியும் ஒரு சில விஷயம் நடக்குதுன்னா அது இயற்கையானது, அது கடவுள் டிசைட் பண்ணுது. ஸோ கடவுளை தாண்டி எதுவுமே இல்லை. சார் இல்லை சார், அது ஆட்டோமேட்டிக். அவங்க ஐஸ் வந்து அப்போ சில நேரத்தில் வந்து ட்ரை ஆகிடும் சார், ரொம்ப அதிகமாக அவர் இது பண்ணுறதுனால. மற்றபடி அது அழகிற மாதிரிலாம் இல்லை சார். அது தட்ஸ் காமன். அது சில பேர் வந்து பவர் கிளாஸஸ் அதிகமாக போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர மாதிரி இருக்கும். இல்லை சார் ரொம்ப நேரம் அவங்க டிவியில தான் பார்க்குறாங்கன்னா அப்போ தண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் காமன். அவர் அழகிறதுலாம் இல்லை, அவர் காமனாக தான் இருப்பார். ஃபைன். இல்லை பயிற்சி கொடுக்க அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் சார். 2 வருஷம் அவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன். நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த மாதிரி போய் அவங்க பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அது அவங்களுக்கு அந்த 2.5 மணி நேரம் வந்து ரொம்ப ஜாலியாக போகும் எங்களுக்கு. நாங்கள் வந்து நிறைய படத்தை பற்றி பேசுவோம். அவர் வந்து நான் அரசியல் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு